அடுத்த ராசி இரண்டாவது ராசி ரிஷபராசி. இந்த ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்க. ரோஹிணி 4 பாதங்களும், மிருகசீஷத்தில் 1, 2 பாதங்கள் மட்டும் ரிஷபராசியில் வரும். இந்த ரிஷபராசிக்கு 3ஆம் பாவத்தில் இருந்து ஒரு வருஷம் நடத்த போறாரு இல்லையா? கண்டிப்பா. எப்படி இருப்பீங்க சொல்லுங்க. குரு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதி. இந்த அனுபவ ஜோதிடத்துல எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, ரிஷபராசிக்கு எல்லாரும் குரு பயிற்சியில நல்லா இருக்குன்னு சொல்லும் போது மோசமான பலன் நடக்கும். அதே மாதிரி மோசம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா நல்ல பலன் நடக்கும். ஆக்சுவலா இப்போ எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிஷபராசிக்கு நல்லன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இந்த தடவை கொஞ்சம் சுமார் தான். ஏன் வேண்டி கேட்டீங்கன்னா, குரு பொன்னவன் பேரு. குரு கிரகம் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல, பொன்னவன் 3ல் அமர்ந்துட்டா பிறந்த இடம் பால் சொல்லுவாங்க. ஜாதகமா இருந்தாலும் கோச்சாரா இருந்தாலும் சரி. அந்த மாதிரி அந்த 3ஆம் இடத்த குரு பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, ரிஷபராசிக்கு இத்தனை நாள் அவங்க மற்றவருடைய ஒரு பலத்தால சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், அதே மாதிரி ஆபீஸ்ல வேலை நட்பு ரீதியா அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருந்தது. அந்த ஒரு சப்போர்ட்லாம் இப்போ விலகிடும். ரிஷபராசிக்கு யாரை நம்பி இருக்காங்களோ அவங்க எல்லாமே இவங்களை விட்டு என்ன ஒதுங்கிடுவாங்க. அதனால சில அபகீர்த்திகள் வரக்கூடிய ஒரு காலமா இருக்கு ரிஷபராசிக்கு. இருந்தாலும் குரு பார்வை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் நல்லது செய்யும். குரு பார்வை பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக களத்திரஸ்தானத்தை பார்க்கறது. அந்த களத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி ஒத்துமையா இருக்கும். அதே மாதிரி பொன்னாபரணங்கள் சேர்க்கை அதெல்லாம் எல்லாம் இருக்கும். அதே குரு பார்வை 7ஆம் பார்வையாக அவளுக்கு எங்க பார்க்கறதுன்னா, ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறது. அந்த 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பெரிய மகான்களுடைய சந்திப்பு, பெரியாருடைய ஆசை, தெய்வ அனுகூலத்தால் பல காரியங்கள் சாதிச்சு கொள்ளலாம். அதே மாதிரி குரு பார்வை 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வருது. அதனால மூத்த சகோதரர்களால் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் தொடங்கும். தடைப்பட்ட திருமணங்கள் சிறப்பாக நடைபெறும். கணவர் மனைவி திருப்திகரமாக இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்து வேலை சுத்தி இருக்கிற யாருமே நீங்க நம்பாம இருக்கணும். குடும்பத்திலையும் சரி, வெளியிலும் சரி, வேலை பார்க்குற இடத்துல இதுதான் ரொம்ப முக்கியமான. ஏன்னா 3ஆம் இடத்து குரு அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை தான் கொடுக்கும். மற்றபடி இந்த ரிஷபராசிக்கு குரு பயிற்சி பாலர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 60% ஒரு யோகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். நிச்சயமா ஒரு 60% ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி பலன் நல்லா இருக்கு. ஏன்னா தன்னுடைய 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்துக்கும், 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்துக்கும், 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்துக்கும் இந்த பார்வை பலன் சிறப்பாக இருக்கு. பார்வை பலன் இருக்கக்கூடிய இடம் பலன் பார்வை பலன் நல்லா சிறப்பா இருக்கு. குருக்கே பார்வை தான் ரொம்ப முக்கியம். குரு பார்க்க, ஆமா, குரு எந்த சுருக்கமா சொன்னா குரு எந்த இடத்தை பாக்குறதோ அந்த ஸ்தானம் நல்லா இருக்கு. இருந்த இடம் பால் பண்ணும். அதைத்தான் என்ன சொல்ல, பொன்னவன் 3ல் இருந்துன்னா பிறந்த இடம் பால்ங்கிறான். குரு பகவான் நின்ற வீட்டை, அதனுடைய பாவகத்தை, அதனுடைய சேர்ந்த கிரகத்தினுடைய காரகத்தை கெடுதல் பண்ணாலும் பார்த்த இடம் நல்லா. கண்டிப்பா ஈஸியான ஒரு கான்செப்ட். யாருமே ஜோசியம் கேட்டாலும் எல்லாருமே ஜோசியம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க கூட இதை புரிஞ்சு பலன் சொல்ல ஆரம்பிச்சு. இல்ல, அது எதற்காக நான் அந்த கேள்வியை கேட்டு அவங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் நிறைய யூடியூப்ல ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. குரு பயிற்சியில நாங்க எதை எடுக்க அப்படின்னு ஒரு மக்களுக்கு ஒரு குழப்ப நிலை இருக்கு. நம்மளுடைய கான்செப்ட் மக்கள் ஜோதிடத்தை அனுபவ ரீதியாக புரிந்து கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்மளுடைய, நீங்களும் ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க அனுபவிச்சு எப்படி புரியணும் அப்படின்னு உங்களுடைய ஒரு தத்துவம் இருக்கிறதுனால அதன் அடிப்படையில இருந்த வீட்டை கெடுக்கும், பார்த்த வீட்டை வளர்ச்சி. உதாரணமா பாத்தீங்கன்னா சுப கிரகங்கள்ல அந்த குரு சுக்கரன் பாத்தீங்கன்னா இருந்த இடத்தை கெடுத்துரும். 7ல சுக்கரன் காரகோ பாவனாஸ்தின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் குரு புத்தரகாரன் புத்தரஸ்தானத்துல தான் கெடுக்கும். அது குரு பார்த்த இடம் நல்லா இருக்கும். இப்போ நிறைய ஜோசியர்கள் சொன்னாலும் கூட ஏஐ வந்திருக்கு, சாட் ஜிபிடி வந்திருக்கு, இதெல்லாம் எல்லார் கையிலையும் விளையாடுது. அப்போ அந்த ஜோதிடத்தினுடைய அடிப்படை ரகசியத்தை நீங்க உடைச்சு சொல்லும் பொழுது இதுல இருந்து பல புக்கில இருந்து எடுத்து ஏத்தி விடுறதா? ஆமா, ஏத்தி விடுறது. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த குழப்பம் வருது இல்லையா? அதுக்காக நின்ற பார்த்த வீட்டை வளர்ச்சி அடைச்சி, பார்த்த இடத்தை கண்டிப்பா வளர்ச்சி. அதனுடைய அடிப்படையில இந்த பலன் சொல்லப்படுகிறது. 100% தெளிவாக கண்டிப்பா பார்வை பலன் தான் ரொம்ப முக்கியம், சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது.